Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. தமிழ்நாட்டில் 59 விழுக்காடு எம்எல்ஏக்கள் குற்ற வழக்குகளை எதிர்கொண்டிருப்பதாக ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் கடந்த 2016 முதல் 2021 ஆண்டு வரை எம்எல்ஏக்களின் சொத்து மதிப்பு 50 விழுக்காடு உயர்ந்திருப்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2016 மற்றும் 2021 ஆண்டுகளில் தேர்தலின் போது தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் சில ஆய்வு தகவல்களை ஏடிஆர் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தற்போதைய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 2016 ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு 34 விழுக்காடு எம்எல்ஏக்கள் குற்ற வழக்குகளை எதிர்கொண்டிருந்தனர். 2021 ஆண்டிலோ 59 விழுக்காட்டினர், அதாவது 134 எம்எல்ஏக்கள் குற்ற வழக்குகளை எதிர்கொண்டு இருப்பது தெரியவந்துள்ளது. இதில் 25 விழுக்காடு எம்எல்ஏக்கள், அதாவது 57 எம்எல்ஏக்கள் மீது கொலை முயற்சி போன்ற கடுமையான குற்ற வழக்குகள் இருப்பதாக ஆய்வு தகவல் வெளியாகியுள்ளது. 2 எம்எல்ஏக்கள் மீது கொலை வழக்குகளும் 13 எம்எல்ஏக்கள் மீது கொலை முயற்சி வழக்குகளும் 3 எம்எல்ஏக்கள் மீது பாலியல் வன்கொடுமை போன்ற வழக்குகளும் இருப்பது ஏடிஆர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. குற்ற வழக்குகள் மட்டுமின்றி எம்எல்ஏக்களிடையே செல்வ குவிப்பும் அதிகரித்திருப்பதை அந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற 224 எம்எல்ஏக்களில் 192 பேர் கோடீஸ்வரர்கள் என்றும் 2016 ஆண்டு 8 கோடியே 21 லட்சம் ரூபாயாக இருந்த அவர்களது சராசரி சொத்து மதிப்பு 2021 ஆண்டில் 12 கோடியே 27 லட்சம் ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு வரை வெறும் 5 ஆண்டுகளில் 50 விழுக்காடு சொத்து மதிப்பு அதிகரித்திருப்பது ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.